வணக்கையா. இங்கே வந்திருக்க அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கங்கள். தொடர்ந்து படி புத்தக திருவிழா வந்திருக்கோம். 6வது புத்தக திருவிழா. ஒரு புத்தகம் முன்னோர்கள் எழுதின வரலாறு ஒரு சின்ன பொறி பாயிண்ட் ஒரு பெரிய வரலாறை மாற்றுங்கிறது என்னோட ஆய்வு ஒரு பெரிய சான்றாக அமையுது. ஐயா சொன்ன மாதிரி நிறைய சொன்ன மாதிரி என்றோ ஒரு நாள் 300 ஆண்டுகளுக்கு முன்னகுட்டி எழுதப்பட்ட ஆவணங்கள், ஆங்கிலேயர்கள் தொகுத்தெழுத்த ஆவணங்கள் இன்றைக்கு பட்டினமருதுங்கிற ஒரு நகரத்தை மண்ணுக்குள்ளே மறைஞ்சு போன நகரம் தான் கீழ்பட்டினம்ங்கிற நகரத்தை தூக்கி எடுக்கிறதுக்கு பெரிய காரணமாக அமையுதுன்னா, அன்றைக்கு அவங்க செஞ்ச களப்பணிகள், அவங்க எடுத்த ஆவணங்கள், அந்த ஆவணமாக்கல் என்பது வரலாறு முக்கியமான விஷயங்கள். அந்த மாதிரி பழைய புத்தகங்களை நம்ம தேடி படிக்கும்போது அறியாமல் மண்ணுக்குள் மறைந்திருக்க நிறைய விஷயங்கள் வெளியே வருங்கிறது என்னோட வருங்கால மாணவர்களுக்கு நான் வைக்கிற கோரிக்கை. தொடர்ந்து நிறைய படிக்கணும். புது புத்தகங்கள் இல்லாமல் பழைய புத்தகங்களை தேடி படிக்கணும். தேடி படிக்கும்போது அது விட இல்லாமல் போயிட்டே இருக்கும். அப்போ அந்த நிறைய ஞானங்கள் கிடைக்கும் போது எந்த துறை போனாலுமே அந்த துறை சார்ந்த புத்தகங்கள் படிக்கும்போது அந்த துறையில் தெரியாத விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கலாங்கிறது வரலாம். இப்போ அடுத்த நிகழ்வுக்கு வந்துடுறோம். இப்போ நம்ம பட்டினமருதில் அந்த தருவைக்குளத்தில் மொத ஆன்மீக அடிப்படையில் ஒரு களப்பணிக்காக போகிறோம். ஒரு ஆன்மீகத்தில் இறங்குற விஷயம் திடீர்னு பார்க்கும்போது ஒரு வாக்குவாதத்தில் வருது. ஒரு கருத்தியல் ரீதியில் வாக்குவாதத்தில் வரும்போது அதை நிறுவ வேண்டிய கட்டத்தில் பேக் ரெக்கார்டு போகிறோம். பின்னால் உள்ள வரைபடத்தை அந்த தருவக்குளத்தை பற்றிய விஷயத்தை நிறுவனருக்காக பேக் ரெக்கார்டு போகும்போது 1854க்கு முன்னக்கூட்டி அந்த தருவைக்குளங்கிற ஊர் கீழ்பட்டினங்கிற பேரில் பிரிட்டிஷ்காரங்களோட 1710, 1719, 1726, 1740, 1794 இந்த 5 மேப்பிலை கீழ்பட்டினங்கிறது தருவக்குளம் இருக்கிற இடத்துல எக்ஸாக்டாக அவங்க குறிப்பிடுறாங்க. அவங்க பட்ட இந்த வரைபடங்களை குறிப்பிடும் போது கீழ்பட்டினம் மற்றொரு கீழடி ஆகுமா அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் என்னோட படிப்புக்கும் இந்த துறைக்கும் சம்மந்தம் கிடையாது. முன்னெடுத்து கொண்டு போகிறதுக்காக ஒரு 500 புத்தகங்கள் அடித்து அது சார்ந்த விஷயங்கள் கீழ்பட்டத்தை பற்றி குறிப்பாகும் போது எங்கேயுமே இல்லை. சிலோனோட கெசட்டை தவிர இது எங்கேயுமே இல்லை. சிலோனோட கெசட்லேயும் பிரிட்டிஷ்காரங்க பண்ணதான் 1834 கோட்டார் சர்ச்சில் பண்ண கெசட்டில் மூர்ஸோட கல்ச்சரில் ஃபஸ்ட்டு செட்டில்மெண்ட் ஃபார் மூர்ஸ் இன் இந்தியா கீழ்பட்டினங்கிறத அவங்க குறிப்பிட்றாங்க. 1834 கோட்டா சர்ச்சில் 1859 உள்ள இதில் பிரிட்டிஷ்காரங்க திரும்ப ஆவணப்படுத்துகிறாங்க. பண்ணும்போது இவங்களோட ஆரிஜின் 622 பிறகு ப்ராப்பர்ட் இஸ்லாமை உருவாக்கின பிறகு அங்கேருந்து உதிர்ப்போருக்கு பிறகு ஒரு டீம் அங்கேருந்து எக்ஸ்பெல் பண்ணி வெளியே அனுப்பப்படுறாங்க. அந்த டீம் பாண்டியர்கிட்ட தஞ்சம்பூர்றாங்க. அவங்களுக்கு 8ஆம் நூற்றாண்டில் பிகினிங் ஆஃப் த 8th செஞ்சுரியில் ஒரு செட்டில்மெண்ட் கொடுக்குறாங்க. அதுதான் கீழ்பட்டினம் நகரங்கிறது அந்த ரெக்கார்டு மூலமாக நமக்கு தெரிய வருது. அப்போ அந்த அவ்வளோ பெரிய பாரம்பரியமான ஒரு ட்ரேடிங் சிட்டி. ஏன்னா இஸ்லாமியர்னாலே ட்ரேடர்ஸ். பெர்ஷியா இஸ்லாம்ங்கிறது 622 வந்த வார்த்தை. அதுக்கு முன்னக்கூட்டி அவங்க பெர்ஷியர். அந்த பெர்ஷியாவோட ட்ரேடிங் கண்டினியூஸ் ட்ரேடிங் இருந்தனால அவங்களுக்கு ஒரு செட்டில்மெண்ட் கொடுத்து வச்ச நகரம் இன்னைக்கு அண்டர்வெண்டாக இருக்குங்கிறது நமக்கு தெரிய வருது. எதனால் ஆச்சுங்கிறது பார்த்தா எந்த ரெக்கார்ட்லையும் இல்லை, ட்ரேஸ் ரூட்ஸ் இல்லை. அதுதான் பாண்டியர்களோட டூம் பீரியட். அப்போ இந்த நகரத்தை பற்றி கடைசியாக குறிப்பிட்ட ஆள் பார்த்தா மார்க்கோ போலோ 1292 அந்த நகரத்துக்கு வரும்போது இந்த சிட்டி ஆஃப் கேலுங்கிற நகரம் உலகின் மிகப்பெரிய பணக்கார பூமி அப்படின்னு கண்டினியூஸாக அந்த பூமியில் நடக்கிற விஷயங்கள், மக்களோட வாழ்வியல் முறைகள், சமத்துவமான வாழ்க்கை 8th செஞ்சுரியில் செட்டில்மெண்ட் கொடுத்தனாலும் அடுத்தடுத்து சமத்துவமான வாழ்க்கை இந்த பூமியில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. டிசிப்ளினாக வாழ்கிறாங்க, ஒரு தர்மத்தோடு வாழ்கிறாங்கிற நம்ம கல்ச்சரை ஃபுல்லாக டீட்டெயில் டெஃபைன் பண்ணி கொடுத்துட்டு போயிடுறாரு மார்க்கோ போலோ. அந்த மார்க்கோ போலோ பிறகு அந்த அப்துல் வாசாஃப்ங்கிறவர் அதை பற்றி குறிப்பிட்றாரு, நிறைய விஷயங்கள் குறிப்பிட்றாரு. இந்த 2 பேரை தவிர அதுக்கு பிறகு கீழ்பட்டினத்தை பற்றி எந்த ரெக்கார்டுமே இல்லை. அப்போ என்ன நடந்தது இந்த பூமிக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சயின்டிஃபிக்காக பார்க்கும்போது ஆக்சிடென்டலாக நம்ம பட்டினமருதர் பகுதிக்கு ஒரு கலாவிக்கு போகும்போது ஒரு பூமியில் முன்னால் பழைய ரால் பண்ணை இருந்த இடம் இப்போ கவர்மெண்டோட ஆர்டர்னால க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு. அந்த ரால் பண்ணை இருந்த இடங்களில் நிறைய விஷயங்கள் நாணயங்கள் எடுத்ததில் நாங்கள் 26 நாணயங்கள் களப்பணியில் எடுத்திருக்கோம். அதில் 16 நாணயங்கள் தங்கம் கலந்த நாணயங்கள். தங்கம்னா ஒரே ப்ரொபோஷனேட்டில் கிடையாது, 2.6%லேருந்து 48% வரைக்கும் டிஃப்ரெண்ட் ரேஷியோவில். ஒவ்வொரு நாணயத்துக்கும் இன்னொரு நாணயத்துக்கு சம்மந்தங்கள் இருக்காது. அப்போ பல காலகட்டங்களில் உள்ள நாணயங்கள் தங்கம் கலந்து செஞ்சது பாண்டியர்கள். 6 காசு செப்பு காசு எடுத்திருக்கோம், சோழர் காசு. அப்போ பாண்டியரோட நாணயங்கள் அத்தனையுமே தங்கம் கலந்த நாணயம். தங்கம் இல்லாமல் நாணயங்கள் இல்லை, பாண்டியரோட நாணயங்கள் இல்லை. டிஃப்ரெண்ட் பீரியட் ஆஃப் த காயின்ஸ் கிடக்கு. இதில் லீஸ்ட்னு பார்த்தோம்னா BC 187, அதாவது கிமு 2ஆம் நூற்றாண்டில் உள்ள காயின் கிடச்சிருக்கு.
அப்போ கடைசின்னு பார்த்தோம்னா 1835 உள்ள ஈஸ்ட் இந்தியா கம்பெனி காசு கிடைக்கி. அப்போ கண்டினியூஸ் கல்ச்சர் இந்த பூமியில் இருக்குன்னு தெரியும் போது வந்து எதனால் இதை முன்னெடுத்து கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது முறைப்படி வருவாய்த்துறையினரோட சப்போர்ட் இல்லாமல் இந்த விஷயத்தில் எதுவும் செய்ய முடியாது. கீழ்மட்டத்திலேருந்து மேல் மட்டம் வரைக்கும் மாவட்ட ஆட்சியர் வரைக்கும் ப்ரொசீடிங் கரெக்டாக கொண்டு போனோம். லீகலாக டாக்குமெண்டேஷன் பண்ணி விஓட்ட ப்ரொசீட் பண்ணி கொண்டு போய் நம்ம கொடுக்கும்போது வந்து இவ்வளோ துரிதமாக டாக்குமெண்டேஷன் ப்ராப்பராக பண்ணனால இவ்வளோ அரசாங்கம் வந்து மாவட்ட ஆட்சியரின் தொடர் கோரிக்கைங்க சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றி பட்ஜெட்டில் அறிவிச்சிட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப நன்றி. ஊர் மக்கள் சார்பாகவும் மாவட்ட நிர்வாகம் சார்பாகவும் மாநில அரசுகளுக்கும் தொழில்துறை அதிகாரிகளுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இது போக நம்ம அந்த பூமியில் வந்து நிறைய பொருட்கள் எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இது வந்து 8th century வரைக்கும் நம்மளால் ரெக்கார்டு கொண்டு போக முடியுது. அதுக்கு பின்னால் எந்த காலகட்டத்தில் இருந்ததுங்கிறது வந்து தொழில்துறை வந்து கலாய்வு பண்ணும்போது வந்து அந்த சயின்டிஃபிக்காக நிறுவுவாங்க. அதுக்கு ஜனவரி மாதத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அப்போ இதுக்கு பிறகு நம்ம பார்த்தோம்னா பல்லவர்கள் இங்கே இருந்ததுக்காக சான்றுகள் இருக்குது. ஒரு ஹீரோ ஸ்டோன் எடுத்தோம். அந்த ஹீரோ ஸ்டோனில் பார்த்தோம்னா ஒரு மன்னன் வந்து குதிரை மேலே இருக்கிறாரு. அது அவருக்கு ரைட் சைடில் வந்து ஒரு விநாயகரோட சிற்பம் இருக்குது. அப்போ அந்த மன்னரோட ஸ்டைல் பார்த்தா அந்த கிரீடம் ஸ்டைல்லாம் பார்க்கும்போது பல்லவரோட நரசிம்மர்மனோட இமேஜ் ஸ்டைலில் இருக்குது. அப்போ பல்லவரோட ஆட்சி வந்து நம்ம வடக்கே நிப்பாட்டுறோம், தெற்கே இல்லைன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணும்போது இது அதை மாற்றுமா? அப்போ அந்த பூமியில் இன்னும் வேறால பார்க்கும்போது இன்னொரு மகாபலிபுரத்தில் கோபுரத்தில் உள்ள ஒரு ஆர்ச்சி டூம் மாதிரி ஒரு டூம் இருக்குது. அந்த டூம் ஸ்டைல் பார்க்கும்போது மகாபலிபுரம் கோயிலில் உள்ள சிற்பத்தோட அமைப்பு இருக்குது. அந்த கோயிலில் மண்ணுக்குள்ளே போனதுனால கோபுரத்தில் உள்ள பொருள் மட்டும் கீழே கிடக்கு. அந்த ஆர்ச்சி மட்டும் கிடக்கிறனால மாற்றுமா? அடுத்து சமணர சிற்பத்தோட குறியீட்டுகள் இருக்குது. அப்போ அந்த பல்லவரோட ரெலிக்ஸ் இருக்கும்போது வந்து பக்கத்தில் அடுத்த ஊரில் கலை பண்ணி பார்க்கும்போது கல்மேடுங்கிற இடத்துல பார்க்கும்போது வந்து அணைக்கட்டுக்கு தோண்டும் போது உள்ள 200 அடி நிலத்துக்கு செவுர் இருக்குது. ஒரு 10 அடி தோன்றாங்க, 5 அடிக்கு கீழ் மேற்கொண்டு 5 அடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 200 அடி நிலத்துக்கு பல்லவர் காலத்து சிற்பங்களோட கல்லுகள் இருக்குது. அப்போ பின்னால் வந்து இன்வைட்டர்ஸ் காலத்தில் மறைஞ்சிட்டா, இல்லை நேச்சுரல் டிசாஸ்டரில் மறைஞ்சுதா, இல்லை 1917 கெசட்டில் சொல்கிற மாதிரி கிப்ரால்டர் ஆஃப் த இன்சர்ஜன் சொல்லி ஆப்ரேஷன் வந்து பேனர்மேன் லூசிங்டன் எல்லாம் பண்ணி நம்மளோட வரலாறு ஃபுல்லாக மறைக்கிறாங்க. பிரிட்டிஷ்காரங்க வந்து நம்மளோட பலத்தை அழிக்கிறதுக்காண்டி நம்மளோட வரலாறை மறைக்கிறாங்க. அந்த ஆப்ரேஷனில் தரமட்டமாக படிச்சா அப்படிங்கிறது தெரியல. அப்போ இது சம்மந்தமாக அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு வரைபடம் கிடைக்குது நமக்கு. ராபர்ட் ஓரம் சொல்லி 1778 இப்போ ஐயா சொன்னாங்கல்ல, நல்ல படிப்பாளியினோட ஒரு விஷயம் வந்து வரலாறை மாற்றும். அடுத்த ஆதாரம் வந்து ராபர்ட் ஓரம் வரைஞ்ச வரைபடத்தில் வந்து அந்த தருவைக்குளம் பகுதியில் வந்து ஒரு நதி ஓடி இருக்குது. அந்த நதியோட பேர் வந்து மலட்டாறு. அந்த மலட்டாறு நதி இல்லை. அந்த மலட்டாறு நதி இருந்துருச்சுனால் தூத்துக்குடிக்கு வெள்ளம் வராது. நம்ம அங்கேருந்து அந்த நதி எங்கேருந்து கிளம்புறோம்? செங்கோட்டையிலேருந்து கிளம்புது, குட்டாலத்துலேருந்து கிளம்புது. 2 சேர இடம் கொம்பாட்டியில் சேருது. சேர்ந்து தரவுகளத்தில் வந்து சமத்துவ பக்கத்தில் வந்து கடலில் கலக்குது. இப்போ இருக்கிற அந்த அனலைஸ் பண்ணும்போது அந்த கேனல் இருந்துச்சுனால் வடக்கு உள்ள தண்ணி எல்லாமே கழுகுமலை சங்கரோகல் தண்ணியில் எல்லாமே வடக்கு அங்கிட்டு போயிடும். இந்த பக்கம் தட்டப்பாறைக்கு இந்த பக்கம் வராது. தாமிரபரணியில் வந்து சேராது. தாமிரபரணி மட்டும் தான் மெயின்டைன் பண்ண முடியும் இல்லையா? இந்த தண்ணியில் ஹேண்டில் பண்ணுறதுக்கு சோர்ஸ் இல்லை. இதை பண்ண சொல்லி ரெக்வஸ்ட் கொடுத்துட்டோம். மாவட்ட ஆட்சியர் மூலமாக மனு கொடுத்துட்டோம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் மனு கொடுத்துருக்கோம், நீர்வளத்துறை மூலமாக கொடுத்துருக்கோம். இந்த பண்ணிட்டாங்கன்னா ப்ராப்பராக பண்ணிட்டாங்கன்னா நல்லா வருங்கிறது. இந்த வரைபடம் வந்து நமக்கு இந்த பூமியில் நடந்த அழிவுகளை ஃபுல்லாக அப்படியே குறித்து காட்டுது. இந்த வரைபடத்தில் வந்து 3 துறைமுகங்களை குறிக்கிறாங்க: கீழக்கரை, கீழ்பட்டினம், காயல்பட்டினம். அப்போ கீழ்பட்டினமும் காயல்பட்டினமும் வேறு ரெண்டுமே வந்து ஒரே பேர் கிடையாது. இது கீழ்பட்டினம், அது காயல்பட்டினம். இந்த கீழ்பட்டினம் வந்து அழிஞ்சிட்டு, இந்த கீழ்பட்டினம் அழிஞ்சவனா கீழக்கரைக்கும் காயல்பட்டினம் ஷிஃப்ட் ஆயிடுறாங்க மக்கள். இதுதான் வந்து உலகின் மிகப்பெரிய பணக்கார பூமிங்கிறது மார்க்கோ போலோட ஸ்டேட்மெண்ட். நம்பர் 1 ரிச்சஸ்ட் கண்ட்ரி இந்த வேர்ல்டுங்களே அவர் மென்ஷன் பண்ணுறாரு. அப்போ அவ்வளோ சிறப்பான நகரம் வந்து அழிவிட்டுட்டு, அப்போ அந்த பகுதியில் ஆய்வு பண்ணும்போது நம்ம எடுத்த பொருட்களில் பார்த்தீங்கன்னா நிறையா ரீசெண்டாக பார்த்ததில் வந்து ஹைபோகாஸ்ட் டைலிங் பார்க்குறோம். அது வந்து பெரிய செல்வந்தர்கள் வீட்டில் பண்ணுற அந்த ஹாட் ரூம், அந்த அடியில் ஹாட்டரை கொடுத்து அந்த ரூமை சூடுபடுத்துறதுக்காக உள்ள டைல்ஸ் இருக்காங்கன்னா மிகப்பெரிய செல்வந்தர்கள் தான் அது வந்து பயன்படுத்துவாங்க. அவ்வளோ பெரிய செல்வந்தர்கள் வாழ்ந்துருக்கணும். அப்படிலாம் இங்கேருந்து டைல்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணி மற்ற இடங்களுக்கு அனுப்பிச்சிருக்கணுங்கிறது. அந்த டைல்ஸ் வந்து ரோமானியல் டைல்ஸ்னு சொல்கிறாங்க. அது ரோமானியர்கள் தயாரித்து இங்கே கொண்டு வந்தாங்களா, இல்லை நம்ம தயாரித்து அங்கே அனுப்பலாமாங்கிறத வரலாறு நிரூபிக்கும். ஏன்னா எல்லாமே வடக்கு இருந்தாங்க, அங்கே இருந்தாங்க அனுப்பிச்சு சொல்கிறோம்ல, மாற்றி பார்ப்போம். இங்கேருந்து அங்கே பேருக்கு சொல்லி நிறுவலாங்கிறதுக்கு இந்த கிழமை ஒரு சான்றாக அமையலாங்கிறது எங்களோட கருத்து. அதே மாதிரி டைல்ஸில் வந்து நம்ம வந்து பளிங்கு கற்கள் பார்க்குறோம். இப்போ நம்ம ஒரு பக்கம் மட்டும்தான் கிளேசிங் பண்ணுறோம், கோட்டிங் கொடுக்குறோம், கீழ்ப்பக்கம் ரஃபாக விடுறோம். டபுள் சைடு கிளேசிங் டைல்ஸ்லாம் கிடக்கு. அப்போ எப்பேற்பட்ட டெக்னாலஜியில் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்துருக்காங்க, வாழ்ந்து மறைஞ்சிருக்காங்க.
அப்போது நிறைய ரூபிக்கல் எடுத்திருக்கோம். ரூபி கிறிஸ்டல், மஸ்கோவைட் பெனல் தாது, அது தங்கம் இருக்கும், சில்வர் இருக்கும், சேர்ந்துருக்கும். அப்போ எங்கேருந்தா மைனிங் பண்ணி கொண்டு வந்து ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த ப்ராசஸ் பண்ண இண்டஸ்ட்ரீஸ் கீழே இருக்குது, மண்ணுக்குள்ளே இருக்குது. அதை தான் தொழில்துறை வந்து தங்களோட ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்காங்க, பெரிய ஃபேக்ட்ரிஸ் வந்து மண்ணுக்குள்ளே இருக்குது. அப்போ ஆய்வு பண்ணும்போது வந்து ஒட்டுமொத்த வரலாறும் வந்து இங்கேருந்து எழுதப்படலாம்ங்கிறது எங்களோட ஒரு கருத்தாக இருக்குது. குறிப்பாக நம்ம நவம்பர் 3 2024 வந்து ஒரு வட்டெழுத்து கல்வெட்டு எடுக்கும். அந்த வட்டெழுத்து கல்வெட்டு வந்து ஒரு மிகப்பெரிய நமக்கு டவுட்டை கொடுக்குது. இந்த பூமி தான் மதுராவா, கண்ணனின் மதுராவாங்கிறதுக்கு ஒரு லீடு கொடுக்குது. ஏன்னா அந்த கல்வெட்டில் வர்றது வந்து இந்த தானம் கொடுத்த மன்னனோட பேரை சொல்லுது. மா ஏன் ஐவர் உடைய கோச்சடைன்னு வருது. மாங்கிறது நிலையான, ஏன்கிறது வலிமையான, ஐவருங்கிறது வாசுதேவன், பலராமன், பிரதீம்னன், சம்பா, அனிருத்தன் சொல்கிற ஐவர் வழிபாட்டை குறிக்குது. அந்த ஐவருடைய கோச்சடை. அப்போ வேலிக்குடி செப்பேட்டில் என்ன சொல்கிறாங்க, பாண்டியர்கள் தங்களை வந்து விருஷ்ணிகுல மன்னர்கள் குறிப்பிட்றாங்க வேலிக்குடி செப்பேட்டில். அப்போ அந்த விருஷ்ணிகுலங்கிறது வந்து இந்த ஐவர், அந்த ஐவர் வழிபாடு வந்து இந்த தென்னிந்தியாவில் இருக்குங்கிறத 2019 ஏஎஸ்ஏல ஒர்க் பண்ண டாக்டர் ஆஃப் பிலசபதி முடிச்ச வினய்குமார் குப்தாங்கிறவர் ரெக்கார்ட் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாரு, இந்த ஐவர் வழிபாடு வந்து வட இந்தியாவில் தெரிஞ்ச அளவுக்கு தென்னிந்தியாவில் இல்லை, அவங்களுக்கு அறியப்படலை. ஆனால் சயின்டிஃபிக் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம், எவிடன்ஸ் எல்லாமே தென்னிந்தியாவில் தான் இருக்குது. முறையாக ஆய்வு பண்ணோம்னா தென்னிந்தியா தான் உண்மையான மதுராவாக இருக்கலாங்கிறத அவர் ப்ரூவ் பண்ணலாங்க சொல்கிறேன். ஏன்னா பாண்டியர்களோட குலதெய்வமே வந்து மதுராபதி தெய்வம். பாண்டியரில் குல முதல் கிளத்தி தான் மதுராபதி தெய்வங்கிறது சிலப்பதிகாரம் நம்ம சொல்லுது. அப்போ மதுராபதிங்கிற பேர் அம்மாவுக்கு வச்சுருந்தாங்கன்னா பாண்டியர்கள் ஆண்ட பூமி தான் மதுராவாக இருந்திருக்கணும். அப்போ அதை பாண்டவர்கள் பாண்டியர்களே அப்படிங்கிறது என்னோட வாதமாக இருக்குது. இந்த கல்வெட்டும் 8ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு வந்து விருஷ்ணிகுல மன்னர்களாக சொல்லுது. அப்போ வந்து அவங்க வந்து ஆர்டிஃபிஷியலாக ஃபர்னிஷ் பண்ணணும், ஏமாத்தணுங்கிற நோக்கம் யாரும் கிடையாது. அவங்க இருக்கிற கல்வெட்டில் பதிவு பண்ணி வச்சுட்டு போகிறாங்களோ இல்லையா. அப்போ இந்த கீழே ஒரு நகரம் மல்டிபிள் லேயராக வந்து அழிஞ்சிருக்கா, கண்டினியூஸாக அழிஞ்சிருக்கா அப்படிங்கிற பார்க்கும்போது இந்த பூமியில் எடுத்த பார்த்தோன்னா கட்டுமானங்கள் அத்தனையுமே வந்து கருங்கல் கட்டுமானம் கிடையாது. பாண்டியர்களோட எக்ஸலன்சி என்னென்னா யாருமே மலையை உடைக்கலை. கடற்கரை ஓரத்தில் மண் சளிச்ச மண் எடுக்காங்க. நம்ம இவங்க பியலைஸ்டிங் பண்ணுற அந்த சுண்ணாம்பு எடுக்காங்க. பனைமரத்தில் ஊரல் போட்டு எடுத்து கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டருக்கு ரோடு பார்த்துருக்கோம். 35-40 அடி அகலத்துக்கு 2 அடி உயரத்துக்கு ரோடு போட்டிருக்காங்க. எங்கெல்லாம் உப்பளங்களுக்கு கேனல் தோன்றாங்களோ அந்த இடத்துல போல அந்த ரோடோட ட்ராக் வருது. உடைக்க முடியாத அளவுக்கு வெடிச்சு உடைக்காங்க. 2-3 இடத்துல டாக்குமெண்ட் பண்ணியிருக்கோம். 10 கிலோமீட்டர் வெள்ளப்பட்டியிலேருந்து ஆரம்பித்து அங்கே கல்லூரணி வரைக்கும் அந்த ரோடு இருக்குது, கடற்கரை ஓரில் இருக்குது. அப்போ அவ்வளோ பெரிய ரோடு 30-40 ஃபீட் ரோடு போட்டிருக்காங்கன்னா எப்பேற்பட்ட ஒரு நகரி தான் நாங்கள் வாழ்ந்துருக்கு. அந்த நகரம் அழிஞ்சிருக்குன்னா அவங்க வந்து பழைய பாரம்பரியத்தில் இருந்திருக்காங்க. அந்த அந்த மண் கலவை வச்சு கட்டுமானங்கள் கட்டி ஒரு கட்டுமானமும் கருங்கல் கட்டுமானம் கிடையாது. கட்டுமானங்கள் அத்தனையும் மண்கல் தான் கிடைக்குது, சிலைகளை தவிர. சிலைகள் வந்து ஒரு காலத்தில் டேமேஜ் ஆச்சுன்னா கூட பின்னால் 13ஆம் நூற்றாண்டில் மாற்றிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அதை தான் மார்க்கபோல் என்ன சொல்றாரு, பைபிளில் உள்ள ஏதேன்ஸ் நகரம் மாதிரி இந்த பூமி. ஏதேன்ஸ்கிறது பைபிளில் வந்து ஒரு பழமையான ஆதி நகரம். அந்த ஆதி நகரத்தை மாதிரி பழமையான நகரத்தை மக்கள் வாழ்கிறாங்க, செல்ல செழிப்பாக வாழ்கிறாங்க அப்படிங்கிறது டெல்டா சிட்டி. இது டெல்டாவாக இருந்திருக்கு. குறிப்பாக சொல்ல போனால் இந்த மதுரான்னு சொல்கிறதுக்கு வந்து வட இந்தியாவில் சொல்கிற சான்றுகள் வந்து 2 தூண்கள். பிஸ்னரில் உள்ள கிளியோடரஸ் தூண். இவங்க சொல்கிற தூண்கள் 2 தூண்கள் சொல்கிறாங்க. தாமிரபரணிக்கு இந்த பக்கம் வைப்பாருக்கு இடல 2 இங்கேருந்து ஆரம்பித்து வெஸ்டர்ன் காட்ஸ் வரைக்கும் எல்லா ஊர் போனோம்னா எல்லா ஊர்லேயும் இது வந்து மானாவாரி பயிர், கம்மா பாசனம் உள்ள இடம். இந்த பக்கம் ஆற்று பாசனம். அந்த கம்மா பாசனத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெருமாள் கோயில் இருக்கும், 8 அடி உயரத்தில் தூண் இருக்கும், 8 இன்ச்சு அகலம் இருக்கும், 8 சைடு இருக்கும், 20 பைசா காயின் மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து வருஷத்தில் ஒரு நாள் தான் பூஜை பண்ணுவாங்க. அன்றைக்கு பூஜை பண்ண நாளைக்கு மழை வரும், மழை கஞ்சி ஊற்றுவாங்க அந்த கோயில். இந்த கலாச்சாரம் வந்து தாமிரபரணிக்கு இந்த பக்கம் கிடையாது, வைப்பாருக்கு அந்த பக்கம் கிடையாது. இந்த ஒரு நாகரிகம்குள்ள அப்படி இருக்குன்னா ஒரு சிமிலர் கல்ச்சர் அப்படின்னா இந்த ஒற்றுமை வந்து நீங்கள் 2 தூணச்சு சொல்கிறீங்க. 80 கோயில் டாக்குமெண்ட் பண்ணியிருக்கோம். அந்த 80 கோயிலை ஆய்வு பண்ணுங்க. அதோட சீனியாரிட்டி பார்த்தீங்கன்னா எது வந்து உண்மையிலே வந்து அந்த ஆயு தேசம், கண்ணனின் தேசம், வைஷ்ணவ பூமி அப்படின்னு ஒரு நிறுவ முடியுங்கிறது எங்களோட கருத்தாக இருக்குது. அப்போ வந்து வரலாறு மாற்றி எழுதலாம், மாற்றப்படலாம். இது தென்மதுராவாக இருக்கலாம். அந்த நாணயங்கள் அடிப்படையில் பார்க்கும்போது வந்து கிமு 2ஆம் நூற்றாண்டு போகும்போது வந்து இப்போ நான் அனலைஸ் பண்ணி பார்த்ததில்ல. அப்போ இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு டேகர் எடுத்தோம். டேகர்னா ஆயுதம், வாளோட துண்டு. அது நாங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தப்போ பிராண்ட்ஸ்ன்னு நினச்சிட்டோம். எடுத்துகிட்டு சாருக்கு உடனே வாட்ஸ்அப் போடுறோம். சார் உடனே ஹாப்பி, உடனே அனலைஸ் பண்ணுவோம்னாங்க. அடுத்த நாள் கேரட் மீட்டரில் செக் பண்ணும்போது பார்த்தா செம்புன்னு வருது. நம்மளா சிபிஐ காப்பர் தான் ஃபஸ்ட்டு, பிரான்ஸ் 2வது, அயன் 3வது.
அப்போ அது காப்பர்னு சொல்லி துருப்பிடிச்ச காப்பர்னு சொல்லி பார்க்கும்போது வந்து அது ப்ராப்பராக நம்ம அனலைஸ் பண்ணும்போது ஏஜிங் பின்னால் கொண்டு போச்சுனால் எப்படி இரும்பின் நகரத்தை வச்சு நம்ம தமிழ்நாட்டோட வரலாறு நம்ம ப்ரூவ் பண்ணமோ அதே மாதிரி காப்பர்லேயும் நம்ம வந்து லீடில் இருக்கோங்கிறத ஒட்டுமொத்த உலகத்துக்கு பறைசாட்டலைங்கிற மாதிரி தொடர்ந்து சான்றுகள் நிறைய இந்த பூமியில் கிடச்சிட்டே இருக்குது. மாவட்ட நிர்வாகம் உடனே டாக்குமெண்ட் பண்ணி ப்ரொசீட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்க கடமையை சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க. நாங்கள் பொதுமக்களே நாங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். தொழில்துறை வந்து அடுத்து இறங்குறாங்க. ஜனவரி மாதம் ப்ராப்பராக பண்ணும்போது ஒட்டுமொத்த உலகமும் வியந்து பார்க்குற அளவுக்கு இந்த பூமியில் நிறைய சான்றுகள் வெளியே வருங்கிறது வருதுக்கு. இப்போ பொதுமக்கள் வந்து பொதுவாக நல்லா ஒத்துழைக்கணும், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா களம் எடுத்தாச்சு, மெயின் ஃபீல்டு எடுத்துட்டோம். மெயின் ஃபீல்டு ஆராய்ச்சி பண்ணும்போது சரௌண்டிங்ஸில் கண்டிப்பாக கொஞ்சம் அங்கங்கே ட்ரெஞ்சஸ் போட்டு சாம்பிள் பண்ணுவாங்க. வரலாறை நிரூபிக்கிறதுக்கு ஒரு சான்று போதாது, 4 சான்றுகள் வேணும். சரௌண்டிங்ஸ் கொஞ்சம் பண்ணும்போது மக்கள் பயப்பட வேண்டாம். ஏதாவது எடுத்தாங்கன்னா செக் பண்ணிட்டு கையில் கொடுத்துருவாங்க. இது சில நேரம் மக்கள் நம்ம போனாலே பார்த்தாலே பூச்சாண்டி மாதிரி பயப்படுறாங்க. நம்மளை பார்த்தாலே வந்து பயப்படுறாங்க. வர்றாங்களே ஏதாவது டாக்குமெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்களோ, இடத்த எடுத்துருவாங்களோ, அந்த பயங்கள் வேண்டாம். பெரிய ஃபீல்டு எடுத்தாச்சு. இப்போ சரௌண்டிங்ஸில் உள்ள சாம்பிள்ஸ் அனலிஸ்ட்னு பார்த்தாங்கன்னா பரவலாக பார்க்கும்போது டாக்குமெண்ட் பண்ணும்போது வந்து தொழில்துறைக்கு நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கணுங்கிறது தொழில் ஆர்வலராக தொழில்துறைக்காக நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். மக்கள் பயப்பட வேண்டாம். அடுத்து பார்த்தோன்னா நிறைய பார்க்குறோம். குவாட்ஸு, ரூபி சஃபேரு, மஸ்கோட் மினரல், அமெத்திஸ்ட்டு, கால்சைடு, செலனைடு. இந்த செலனைடுங்கிற முக்கியமான பொருள் என்னென்னா எங்கெங்கே பிளாஸ்டாபெரிஸ் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம், சால்ட்டு கீழே பிளாஸ்டாபெரிஸ் கல்ச்சர் ஆகுது. அந்த பிளாஸ்டாபெரிஸ்லேருந்து போகிற அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து எங்கே 200 டிகிரி மேக்மா டெம்பரேச்சர் ரீச் பண்ணுதோ அந்த இடத்துல செலனைடு ஃபார்ம் ஆகுது. இந்த செலனைடுங்கிறது வந்து முள்ளக்காட்டு பக்கம் கிடையாது, அந்த வைப்பாருக்கு அந்த பக்கம் கிடையாது. இந்த குறிப்பிட்ட இடத்துல மட்டும் இருக்குன்னா இதுதான் வந்து நீண்ட நெடுக்காலமாக உப்பளமாக பயன்படுத்தப்பட்ட மதுரையோட மூதூர் நகர். அந்த பழைய ரோட்டுக்கு கீழ்ப்பக்கம் கடற்கரை ஒட்டி இவ்வளோ உப்பளங்கள் பயன்படுத்தியிருக்காங்க. ஏன்னா இவங்க வந்து மானாவாரி பயிருங்கிறனால சீசனல் பயிர். அப்போ மெயின் வந்து நெய்தல், கடலுக்கு போகிறது, உப்பளங்கள் பயன்படுத்துறது, அந்த மானாவாரி பயிர்களில் போட்டு தொழில் நகரம். இன்னைக்கு தூத்துக்குடி ஏன் தொழில் நகரமாக இருக்க காரணம் வந்து அன்றைய மரபு இன்னைக்கு நம்ம ஜீனில் வந்துட்டே இருக்கு. தொழிற்சாலை நிறைஞ்சு காணப்பட்டிருக்கு. பட்டினமரத்தில் ஆரம்பித்து தருவகுளம், குப்பமேடு வரைக்கும் அத்தனையும் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ் இருந்திருக்கு. வெள்ளப்பட்டியில் வந்து சொல்கிறாங்க பியர்லைஸ்டர்ஸ் ஓடு மட்டும் 2000 லோடு வெளியே போயிருக்கு. அள்ளி கொண்டு போயிருக்காங்க, விவரம்லாம் கொண்டு போயிருக்காங்க. அப்போ அந்த அவ்வளோ டம்ப் பண்ணிட்டாங்கன்னா எவ்வளோ வந்து பாண்டியர்கள் சேர்த்து வச்சுருக்கணும். அவங்க கட்டுமானத்துக்கு தேவைக்கு வச்சுருக்கலாம். பக்கத்தில் ராஜாபாளையம்னு ஒரு ஊர் இருக்குது. ஒரு பனைமரம் வேறு ஒரு மவுண்ட் இருந்துச்சு. அந்த மவுண்டுக்குள்ள ஃபுல்லாகவே சிப்பிகளும் சங்குகளுமாக இருந்திருக்கு. அப்போ அவங்க சேர்த்து வச்ச ரெசோர்ஸ் பண்ண அந்த குடோன் வந்து அந்த அந்த அழிவில் வந்து மண்ணுக்குள்ளே போயிடுச்சு. இன்றைக்கி நம்ம தெரியாமல் அள்ளி கொண்டு லெவல் பண்ணி முடிச்சிடுறோம். வரலாறை காப்பாற்றாமல் விட்டுறோம். அப்போ நிறைய அந்த சான்று வச்சு பார்க்கும்போது அந்த சிப்பி குளத்துலேருந்து வெள்ளப்பட்டி வரைக்கும் சீசோர் ஏரியா ஃபுல்லாகவே வந்து ஏகப்பட்ட எச்சங்கள். ஏன்னா அன்றைக்கி கடலை சார்ந்தான் தொழில், கடலை ஒட்டி மக்கள் வாழ்ந்துருக்காங்க, தொழிற்சாலை எல்லாமே கடலை ஒட்டி இருந்திருக்கு. இந்த நதி வந்து ஒரு ஆதாரமாக மலட்டாருங்கிற நதி வந்து, இந்த மலட்டாருங்கிற பேர் வந்து நான் சொல்லலை, அந்த பாண்டியர்களோட துறைமுகத்தை லிஸ்ட்டில் வந்து 875லேருந்து 1090 வரைக்கும் சோழர்களோட காலகட்டத்தில் இந்த பட்டினமுருதரோட பழைய பேர் வந்து கேரளாந்தாக்கு போகிறோங்கிற பேரில் இருக்குது. கேரளாந்தாங்கிறது வந்து பாண்டியனோட இது பேர் என்ன, ராஜா சோழனோட அண்ணன் ஆதித்த கரிகாலனுக்குள்ள பேர். அப்போ கேரளா அந்தகன்கிற பேர் வந்து அவனோட பேர். கேரளாந்தாக்கு போகிறோங்கிற பேர் வந்து இங்கே இருக்குது. அப்போ குரங்குடி நாடுங்கிறது இந்த இடத்துல குறிக்கிறாங்க. அப்போ எல்லா அந்த ரெக்கார்டிக்கல் சான்றுகளும் இந்த பட்டினமுருதரில் வந்து மலட்டாறு ஓடுறதா சொல்லுது. பக்கத்தில் கல்மேடுங்கிற ஊரில் வந்து ஒரு சிற்பம் இருக்குது, இணைமீன் சிற்பம் இருக்குது. அந்த அந்த கோயிலில் இந்த தென்பக்கம் ஒன்று இருக்கும், வடப்பக்கம் ஒன்று இருக்கும். வடப்பக்கம் உள்ள அந்த சிற்பம் வந்து பெருசாக இருக்கும், இடப்பக்கம் உள்ளது கம்மியாக இருக்கும். இடப்பக்கம் உள்ளது மலட்டாரை குறிக்குது, வடது பக்கம் வைப்பார் குறிக்கும். வைப்பார் பெரிய நதி. மலட்டார் வந்து சீசனல் ரிவருங்கிறனால அந்த வெல்ட்னஸ், அந்த மீன்கிறது வந்து வெல்ட்னஸ் குறிப்பிடுறாங்க. அப்படிங்கும்போது அதுவும் வந்து அந்த நதியோட அடையாளத்தை கல்மேடு துறைசாமிபுரத்தில் உள்ள பெருமாள் கோயில் அந்த சிற்பம் இருக்குது. அதுவும் 12ஆம் நூற்றாண்டு 13ஆம் நூற்றாண்டு காலத்தில் உள்ளது தான். அப்போ நிறைய மக்கள் சொல்கிறாங்க, நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க, கான்ட்ரவர்சியாக நிறைய சொல்கிறாங்க. நாம் போனாலே புதையலை தேடி வரீங்களோ, கீழே அண்டால புதையல் இருக்குது, முனிசாமி காவல் காத்து நிற்கிறாங்க. அது காரணம் என்னென்னா மார்க்க போல என்ன சொல்கிறார், போகிற பக்கம் என்ன எழுதிட்டு போயிருந்தாரா, இந்த குலசேர பாண்டியன் காலத்தில் வந்து பாண்டியர்களோட கஜானால வந்து 1200 crores ஆஃப் தினார்ஸ் வந்து தங்கம் இருக்குன்னு எழுதிட்டு போயிடுறாரு. அப்போ 1200 crores அதோட மதிப்பு இன்னைக்கு 51,000 டன்னு.
அந்த அவ்வளோ மதிப்புள்ள தங்கம் இருக்கு. அது போக கணக்கில் அடங்க முடியாத முத்து பவள மரகதம் எமரால்ட்ஸ் எல்லாம் குவிஞ்சிருக்குன்னு எழுதிட்டு போயிட்டாரு. அப்போ அந்த கருவூலம் எங்கே போச்சு கேள்வி வருதுல்ல. நகரம் அழியும் போது கருவூலம் எங்கே போச்சு? அது சப்போஸ் மண்ணுக்குள்ள இருக்கணுங்கிறதுக்காக நீண்ட நெடுகாலமாக மக்களுக்கு என்னன்னா அவங்க நடக்கிற பூமியில் நடக்கிற விஷயங்களை பார்க்கும்போது வந்து என்னை ஆக்சிடென்டலாக மாற்றுறது தான். நான் கீழ்பட்டினம் இந்த நகரம் சொல்லி ஒரு ஆர்வத்தில் புக்கு போட்டது என்னோட வரலாறை மாற்றிட்டு இப்போ இது விட முடியாது. அப்படின்னாலும் கண்டினியூஸாக ரிசர்ச் பண்ணும்போது நான் ப்ராப்பராக கோரிக்கை வைக்கிறேன். சர்வே பண்ணி பாருங்கள், மத்திய அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம். வச்சுட்டு ஏன் டெக்னாலஜி இருக்குல்ல, ரிமோட் சென்சிங் இருக்குது, எல்லாம் டிஆர்டிஏ இருக்குது, எல்லா டெக்னாலஜியும் யூஸ் பண்ணி பாருங்க, நீ சர்வே பண்ணி பாருங்க. ஏன்னா கான்சன்ட்ரேட்டட் கோல்டு நம்ம மக்களோட உழைப்பு, அந்த தங்கங்கள் அந்த எல்லாம் உப்பளங்காதெல்லாம் இருக்கு. எங்கேயாவது நம்மளால அவ்வளோ மதிப்பான தங்கங்கள் இருந்துச்சுனால் அதை வைக்கிறதுக்கு ஒரு 10 ஏக்கர் 20 ஏக்கர் இடமாவது ஒரே கருவூலமாக இருந்திருக்கணும். அப்போ அவ்வளோ பெரிய ஒரே இடத்துல உள்ளது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி பார்த்தா இந்தியாவோட பொருளாதாரம் எங்கே போகணும் சொல்லி கேள்வி என்னையை காப்பாற்றிக்கிறான்னு கேள்வி கேட்குறேன். நாளைக்கு இந்த என்னை புதையல் தேடி போனோன்னு சொல்லி சொல்லிடுவாங்கிறக்காக நான் கேள்வியில் வச்சு இந்த ஃபைலை மூவ் பண்ணி வரும்போது தான் கான்ட்ரவர்சியாக வருது. மறுக்கவும் முடியல, ரெக்கார்டில் இருக்குது. அவர் மார்க்கபோல சொல்கிறாரு, அப்துல் வாசாப் சொல்கிறாரு, ரெண்டு பேருமே ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. குலசேரி பாண்டியன் காலத்தில் வந்து இந்த கருவூலத்தில் வந்து 1200 crores ஆஃப் தினார்ஸ், இதே தான் நீலகண்ட சாஸ்திரின்னு சொல்கிறாரு, பண்டாரத்தார் சொல்கிறாரு. எல்லாருமே அட்ரஸ் பண்ணும்போது வந்து யாராலையும் மறுக்க முடியல, இல்லைன்னு சொல்ல முடியல, இருக்குன்னு சொல்ல முடியல. அதை முறையை ஆய்வு பண்ணும்போது தான் அது அரசாங்கம் வந்து அந்த ஃபீல்டில் பண்ணும்போது தான் அது என்ன மாதிரி இருக்குது. இப்போ அவ்வளோ செழிப்பாக இருந்தாங்கன்னா நம்ம நான்மறை வேதங்களும் சங்கமலத்த தமிழர்கள் இப்போ பாண்டியர்கள் வந்து நான்மறை வேதங்களோ பல நூல்கள் திருக்குறளோ திருவாசகமோ தங்க தகடில் வந்து அடிச்சு வச்சிருக்கலாமோ அப்படிங்கிற எங்களுக்கு ஒரு ஐயப்பாடாக இருக்குது. ஏன்னா நம்ம வேலுக்குள்ள செப்பேடு வந்து நம்ம தமிழ் பாண்டியனோட வரலாறை மாற்றுச்சு. இங்கே பட்டினமரத்தில் இதை அகலாய்வு பண்ணும்போது ஏதாவது செப்பேடுகள் வந்துச்சுனால் அது வரலாறை மாற்றும். ஏன்னா தென்மதுரைன்னு சொல்லும்போது வந்து அது சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பாக நம்ம லைப்ரரி நம்ம இந்த பூமியில் இருந்திருக்கணும். ஏன்னா பாண்டியர்களோட இந்த நகரத்தை பற்றி வெளியே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா நம்ம ரொம்ப நீண்ட காலமாக காலனிசேஷன் ஆதிக்கத்தில் போனனால அவங்க நம்மளை வந்து எதுவுமே டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அவங்க கொண்டு போயிட்டாங்க. இந்த மேப்பே வந்து இவர் ராபர்ட்டோரம் வரைஞ்சது வந்து பிரிட்டிஷ் ராணுவத்துக்காக வரைஞ்ச மேப்பு. இன்றைக்கி எல்லாமே டிஜிட்டல் வேல்டில் போனனால எல்லாமே இன்டர்நெட்டில் வந்து ஸ்கேன் பண்ணி போட்டனால நம்ம முறையாக தேடினோம்னா அந்த தேடுதலுக்கு தக்கன நமக்கு விடைகள் நமக்கு கிடைக்குது. அந்த மாணவர்கள் வந்து தேடுதலை வந்து பாசிட்டிவான ட்ராக்கில் கொண்டு போகும்போது வந்து எந்த துறையாக இருந்தாலும் அந்த பாசிட்டிவான ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஏன்னா அந்த காலங்களில் வந்து ஒரு விஷயம் கேட்கணும்னா தபால் எழுதி கேட்கணும், நேரில் போய் பார்க்கணும். ஐயா சொன்ன மாதிரி அந்த உரையாடலே பெரிய விஷயமா இருக்கும். ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை, கைக்குள்ள வந்துருச்சு. நம்ம எப்படி பாசிட்டிவாக யூஸ் பண்ணுறோம்னா ஒரு அந்த துறை சம்மந்தப்படாத படிப்பு இல்லாத நானே வந்து இந்த இவ்வளோ வந்து வந்திருக்கேன்னா மாணவர்கள் வந்து அடுத்து தாங்கள் போகிற துறையில் வந்து சிறந்து விளங்கி அறிவியல் வளர்ச்சியை வந்து ஆக்கப்பூர்வம் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது எங்களோட தாழ்மையான கருத்தாக இருக்குது. இதே இந்த அழிவு வந்து இங்கே மட்டும் நடக்கலை, தாமிரபரணியோட சைடு நடந்திருக்கு. அப்போ இவங்க சொல்கிறது என்னன்னா பாண்டியர்களோட இன்னொரு எக்ஸலன்சி என்னென்னா யாருமே துறைமுகத்தை வந்து கடலுக்குள்ளே கொண்டு போகல. இன்றைக்கு நம்ம போடுற மாதிரி பாலங்கள் ரோடை நிரப்பி 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் போட்டு உள்ளே வந்து தூண்டில் வலை போட்டு உள்ளே கொண்டு போகல. கடலுக்குள்ள பூமிக்குள்ள கால்வாய் போட்டு உள்ளே விரிக்கிறாங்க, உள்ள ரவுண்டாக விரிச்சு. அப்போ வந்து பெரிய பெரிய கப்பல்கள் கிடையாது, நாவிகள் தானே. நாவிஸ் வந்து உள்ளே வந்து பொருள்களை கையாண்டுட்டு அப்படியே வெளியே போயிடணும். இதுதான் கீழக்கரையிலையும் இருக்குது, இதுதான் கீழ்பட்டணத்துலையும் இருக்குது, இதுதான் காயல் பட்டணத்துலையும் இருக்குது. காயல் பட்டணத்தில் கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து இப்போ அந்த ஊர் டெவலப் ஆகிட்டு அந்த அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த காயல் பட்டணம் பீச்சின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த பீச்சிலேருந்து ஆரம்பிக்கிறது தான் அந்த கேனலோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்களுக்கு வருது. அப்போ இந்த பக்கம் பார்க்கும்போது கல்லூரணியில் வருது. எங்கள் கீழ்பட்டணத்துக்கு சான்று வந்து குளத்தூருக்கு இந்த பக்கம் வரல, கல்லூரணியில் வருது. கீழக்கரைக்கு வந்து கோரைக்கோட்டத்தில் வருது. அங்கே வந்து அடையாளம் இருக்குது, ஓரளவு பாதி அடையாளம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து ஏதோ ஒரு பெரிய லெவல் டிசார்டர் வந்து மண்ணுக்குள்ள போட்டு மூடிட்டு போயிட்டு இதில் குறிப்பாக பார்த்தோன்னா திருச்செந்தூரோட ஒரிஜினல் பேர் திருக்கந்தூர்னு போடுறாங்க. திருக்கந்தூர்ல இருந்து குலசேரிப்பட்டினம் வரைக்கும் பெரிய ஏரி இருந்திருக்கு, அந்த ஏரியுமே அழிஞ்சிருக்கு. அந்த அப்போ எல்லாமே வந்து ஒரு இயற்கை பேரிடரில் வந்து பெரிய லெவலில் டிசார்டரில் அழியும் போது வந்து நாமும் நம்மளோட சந்ததியில் வந்து எதிர்காலத்தில் வந்து எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு இயற்கை பராமரித்து வந்து அந்த பூகுளவியல் வந்து பராமரித்து முறையாக வந்து நீர்நிலைகளை வந்து ஆக்கிரமிக்காமல் பராமரிச்சிட்டோம்னா கொஞ்சம் நம்மளை காப்பாற்றி கொண்டு போகலாம் அப்படிங்கிறது வந்து எங்களோட தாழ்மையான கருத்தாக இருக்குது. அடுத்து ஐயா வந்துட்டாங்க. ஐயாவுக்கு வணக்கம். அமராசாமசன் சார் ஐயா வணக்கம்.
நான் வந்து ஒரு ஆர்வலராக என்னோட கருத்துக்களை ஆவணப்படுத்தி எடுத்து மாவட்ட நிர்வாகம் மூலமாக தொழில்துறை கொடுத்துட்டோம். அடுத்து பிக் ஷாட்ஸ் இருக்காங்க, அவங்க பார்த்துக்கிடுவாங்க. அவங்க அறிவியல் பூர்வமாக நிறுவனம். ஏன்னா உலகத்துக்கு வந்து நிரூபிக்கிறதுக்கு வந்து சான்றுகள் வேணும். அறிவியல் நான் என்ன பேசினாலும் அறிவியல் சான்று மூலமாக சார் நிரூபிச்சிடுவாங்க. அப்போ இப்போ பெரிய டீம் ஒர்க் வேணும், இதுக்கு என்னால் ஆகும். அப்படிங்கிறதுனால ஐயாவுக்கும் பொறுப்பை அவங்ககிட்ட ஒப்படைச்சிடுறோம். மக்கள் நல்லா கோஆப்ரேட் பண்ணி தொழில்துறை சப்போர்ட் பண்ணி எந்தவித பயமும் அச்சமும் இல்லாமல் சரௌண்டிங்ஸ்க்கு நல்லா ஒத்துழைச்சி பண்ணி இந்த விஷயத்தை வெளிக்கொண்டுறதுக்கு வந்து இவ்வளோ தான் பேசுனது வந்து நம்ம மண்ணின் மக்களுக்கு வந்து புரியணும். பட்டினபுரத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியுங்கிறதுக்காக தான் அந்த ஃபேமிலட்ஸ் கொடுத்தோம். அதில் என்னோட ஆய்வு கட்டுரை எல்லாமே வந்து அதில் போட்டிருக்கும். அதை ஸ்கேன் பண்ணினா என்ன எதனால் இதை வந்து தென்மதுரான்னு சொல்கிறோம், எதனால் இதை மதுரான்னு சொல்கிறோம், கலாச்சாரம் எங்கேருந்து போச்சு, அதுக்கு என்ன சான்றுகள் கொடுத்துருக்கோம், எல்லாமே வந்து அந்த பேனரில் வச்சுருக்கோம். நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கிற வரைக்கும் 3 ஆண்டுகளோ 5 ஆண்டுகளோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறோமோ அறிவியல் நமக்கு விடை தரும். அரசாங்கம் முறையை அறிவிக்குங்கிறத ஐயாவுக்கு கிட்ட பொறுப்பை படைச்சி நன்றி சொல்லி விடைபெற்றுக்கிறோம். நன்றி, வணக்கம்.